ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து என் வீட்டில் உட்காந்துருக்கோம். எதுக்குன்னா வந்து ஃபுட் வந்து இன்னைக்கு நம்மளை தீட்டு வரும்போது என்ன ஃபுட்டு ஏது ஃபுட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போதுலாம் இப்போ வந்து ஒரு ஃபோஃபி ஃபுட் அப்படின்ற ஒரு ஃபுட்டோட ஆக்ஷன் பார்த்துட்ருக்கேன். என்ன அதில் சொல்கிறாங்கன்னா வந்து 99 rupeesக்கு வந்து ஒன் டேவோட ஃபுட்டு அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் லஞ்ச் அண்ட் நைட் டின்னர். இது எனக்கு பார்த்துட்டு இது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து ஆஸ் யூஸ்வல் அதுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணேன் என்ன தான் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து வீக்லி பேக்கேஜ், இன்னொன்று மந்த்லி பேக்கேஜஸ், இன்னொன்று வந்து கஸ்டமைஸ் பேக்கேஜஸ். இதில் ட்ரையல் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து இதெல்லாம் இருக்குது, நம்ம ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வேணும்னா அதுவும் இருக்குது. அதனால் அந்த ட்ரையல் பேக்கேஜ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இவங்க கொடுக்குறதுனால நான்வெஜ்ஜில் வந்து இப்போ நம்ம இப்போ உள்ளே போயிட்டோம்னா இந்த மாதிரி டிஃபால்ட் மெனுன்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன வேணுமோ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழி பணியாரம் வந்து நான் கிளிக் பண்ணியிருந்தேன். லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ரைஸ் வித் குழம்பு அண்ட் பொரியல் இருக்குது, பரோட்டா வித் சிக்கன் கிரேவி இருக்குது, இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒன்று இது ரைஸ் வித் ஃபிஷ் குழம்பு நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதை போக இவங்ககிட்ட ஆட் ஆன்ஸும் இருக்குது. அந்த ஆட் ஆன்ஸும் நான் வந்து இவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். உங்களோட வீக்லி பேக்கேஜஸ் வந்து 999, அதாவது 999 வெஜ்ஜில். மந்த்லி பேக்கேஜஸ் வந்து 2999. ஓகே 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 அதை தான் அவங்க வந்து டிவைட் பண்ணி ஒரு நாளைக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ 2999 அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு உள்ள வருது 30 நாள்னா டிவைட் பை 30 இட்ஸ் 99 per day. அப்படின்னா நீங்கள் மந்த்லி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupeesக்கு வந்து 3 மீல் கிடைக்கும். தட்ஸ் கூல். பட் ஃபுட் எப்படி இருக்குன்றது தெரியல. லெட்ஸ் செக் த ஃபுட். ஸோ நம்ம செக் பண்ணலாம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுட்டு வந்துடுச்சு. லெட்ஸ் ட்ரை திஸ். ஸோ சாப்பாடு வந்தாச்சு. எஸ் ஆஸ் ஐ செட் நான் வெஜ்ஜு வாங்கியிருக்கேன், நான்வெஜ்ஜும் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூலில் இல்லை ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. குட்டியாக ஒன்று இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை. ஓகே லுக் அட் தட். இது வந்து வெஜ்ஜு. இது சாப்பாடு ஒரு நாள் ஆகுது. ஸ்கூல் டைமில் சாப்பிட்டு ரசம், வெஜ்ஜு, பீட்ரூட் பொரியல், சாம்பார், ரைஸ். ஏதோ இதை பார்க்குறதுக்கு ஏதோ வீட்டிலேருந்து குக் பண்ணி வந்த மாதிரி இருக்குது. பட் ஐம் ஷூர் அவங்க வந்து இதுக்குன்னு ஒரு கேப்டி அவரை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆட் ஆன்ஸ் நான்வெஜ். எஸ் அவங்க இது மாதிரி இதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. முட்டை. ஐ திங்க் திஸ் இஸ் மீன் குழம்பு. வாயிலாம் ஊறுதுங்க. மீன் குழம்பு. ஆஹா இது வந்து கறி குழம்புன்னு நினைக்கிறேன். கறி குழம்பு. ஆஹா டேஸ்ட் பண்ண செமையாக இருக்குது. ரைஸு. ஓ ஓ ஓ ஓ லுக் அட் தட். இட்ஸ் சிக்கன் அண்ட் வெஜ் சாலட் அண்ட் அனதர் சிக்கன் மசாலா அண்ட் தட்ஸ் பணியாரம் ஃபார் யூ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து வெஜ் சாப்பிட்டு முடிச்சிடலாம். நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக வந்து அதோட இது இருக்காது. ஸோ ரைஸு ஒரு உதிரியாக இருக்குது ரைஸு. ஓகே சம் பீப்புள் இப்போ சில பேர் எப்படின்னா வந்து ரைஸ் வந்து நல்லா அப்படியே குழக்குலன்றது தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். உதிரியாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி இருக்கணும். ஏன்னா இந்த ரசம் தான் சாப்பிடாம நினைக்கிறேன். ஆமாம். ஸோ சாம்பார் 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 கத்திரிக்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டுலாம் சாம்பார் வச்சுருக்காங்க. லுக் அட் தட். தட் இஸ் கால்ட் பீட்ரூட். வெரி குட் ஃபார் யூ. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. பருப்புக்குனே ஒரு டேஸ்ட் இருக்குது. சாம்பாரில் வந்து அதை ரொம்ப போட்டு மசாலா போட்டு கெடுக்காமல் கல்வி அந்த பருப்போட வாசத்தை கொடுத்தாங்களே போதும். நல்லா அந்த கத்திரிக்காய் மசிஞ்சு இருக்குது. நல்லா பசங்க அப்படி சூப்பராக இருக்குது. பீட்ரூட் பொரியல் மாதிரி இருக்குது. ரசம் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப வீட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அது நல்லா இருக்குது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. சில பேர் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், சில பேர் மைனஸாகவும் இருக்கலாம். சில பேர் வந்து எப்படின்னா வந்து ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹோட்டலில் அந்த கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆகுது. அந்த மாதிரி எனக்கு வந்து சாம்பார்லையோ இல்லை ரசத்துலையோ இதுலையோ இல்லை. இட் ஃபீல்ஸ் லைக் யாரோ என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. லைக் என் வீட்டில் நான் சாப்பிட்றேன். அகெயின் இன்னும் கொஞ்சம் ரைஸு. கோயிங் வித் பிக் கன்ஸ். இந்த மந்த்லி நீங்கள் பேக்கேஜ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாளைக்கு உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபுட் இருக்குது தெரியுமா, அந்த ஃபுட்டு வந்து நீங்கள் இன்றைக்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிடலாம் ஆப்பில். ஸோ நாளைக்கு எனக்கு இதான் வேணும். இப்போ நான்வெஜ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ டெய்லியுமே வந்து ஒரே மீன் குழம்பு, டெய்லியுமே வந்து ஒரே சாம்பார் அப்படின்றது கொஞ்சம் மேபி லைக் இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் முன்னாடி நாள் நைட்டு. சரி லெட்ஸ் கோ வித் சிக்கன் கறி குழம்பு. ஓகே 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 நிறையா ஊற்றிட்டேன். லெட்ஸ் ட்ரை. ஆஹா பர்ஃபெக்டான அந்த சால்ட்டு. இந்த சிக்கன் முன்னாடினா வந்து மசாலா கொஞ்சம் ஓவர் பவரிங்காக இருக்குது. அந்த கரம் மசாலா தெரியுமா, அதோட வாசம் நிறையா இருக்குது. சாப்பிட இருக்குது. ஆஹா அப்படியே வாயெல்லாம் ஊறுதுங்க. அது வெரி குட்.
அதில் போட்டு சிக்கன் நல்லா வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அந்த ஆட் ஆன்ஸ் வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு வேணுன்றப்ப ஆட் பண்ணிக்கலாம், தனியாக பே பண்ணிடணும். அதுக்கு சிக்கன் மசாலா பார்க்க நல்லா தெரியுது. அந்த மசாலா எடை போட்டு பண்ணி சாப்பிட்றேன். இஞ்சி பூண்டு மசாலா வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே தெரியல. இதில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி இந்த சிக்கன் மசாலா. வெங்காயம், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா இதுதான் முடிச்சிருக்காங்க. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சந்தோஷமாக சாப்பிட்லாம். இந்த சிக்கன் மசாலா இருக்குல்ல ஆட் ஆன்ஸ் ஆனது வந்து இந்த மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோஃபி ஃபுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் மசாலா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த மீன் குழம்பு. எனக்கு இந்த சோறோட டெக்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து எனக்கு இந்த ரைஸோட பதத்தில் தெரியுது. எனக்கு இது மாதிரி பிடிக்கும். நிறைய பேருக்கு லைக் இது மாதிரி பிடிக்கின்றதுனால சொல்ல முடியாது. இது மீன் குழம்பு, உள்ள மீன் கிடக்கு, புளிப்பான மீன் குழம்பு நல்லா செஞ்சுருக்காங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. தேவையான அளவு காரம் இருக்குது அதில். அதே நேரத்தில் வந்து மீன் வந்து எனக்கு புதுசாக தெரியுது. இந்த மீன் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் வந்து காளா மீன். இது வந்து ஊர்லலாம் வந்து சீனி கட்டி காளான்னு சொல்லுவாங்களாம். அம்மாட்ட கேட்டேன் என்ன மீன் சொல்லிட்டு. பிகாஸ் இந்த மீன் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல ஷுவராக, பட் டேஸ்ட் நல்லா இருக்குது. தட்ஸ் த மேட்டர். ஐ வில் கோ அகெயின் வித் திஸ் வண்டர்ஃபுல் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு அந்த சிக்கன் மசாலா வந்து அம்சமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு ஃபுட்டு வேணாம்னா நீங்கள் வந்து இன்றைக்கே அதை கேன்சல் பண்ணிடலாமா. அந்த அமௌண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு. அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஏன் வெளியே போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்றைக்கி வேணாம் அப்படின்னா வந்து உங்களுக்கு திருப்பி அந்த கேஷ் கிடச்சிடுது. இட் இஸ் ஒன் மோர் ப்ளஸ் பணியாரம். இந்த பணியாரத்துக்கு இந்த கோழிக்குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா நினைக்கிறேன். ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க இந்த ஃபுட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக வந்து அந்த டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருக்க விதம் நல்லா இருக்குது. அண்ட் எல்லா ஃபுட்டுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு எனக்கு. எதுவுமே வந்து பழைய ஃபுட் சாப்பிட்ற மாதிரி எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஃபுட் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பர்டிகுலராக இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சிக்கன் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாம்பார் நல்லா இருந்துச்சு. இந்த ரசம் நல்லா இருந்துச்சு. இது மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா புளிப்பாக அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மீன் அதில் போட்டுருக்க மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 99 rupees வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுட் கிடைக்குன்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ மேபி யூ கேன் செக் இட் அவுட். என்னால் இது வந்து டெய்லியாக வாங்கி சாப்பிட முடியாது. பிகாஸ் நான் வெளியே போய் ஃபுட் ரிவ்யூ எடுக்கணும். நான் வந்து வீட்டில் ஆல்ரெடி இருக்கேன். ஸோ எனக்கு ஃபுட் கிடச்சிரும். பட் பீப்புள் லைக் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஐ திங்க். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பில் போய் செக் பண்ணிவிட்டு வீக்லி சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ வாங்கி பாருங்கள். பார்த்துட்டு எப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஃபோஃபியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் அது ஃப்ரெஷ்னஸ் தான் மேட்ரு எனக்கு. ஸோ நீங்கள் வெஜ்ஜான வெஜ் வாங்கிக்கலாம், நான்வெஜ் வாங்கிக்கலாம், ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணது பேசிக் வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து இட்ஸ் குட். வீட்டிலே வந்து கொடுத்து போயிடுறாங்க. தட்ஸ் அ பிக் ப்ளஸ். அண்ட் 99 rupees இஸ் ரியலி ரியலி குட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video, அதாவது tomorrow, நாளைக்கு. Bye. See you. நல்லா இருந்தது. நம்ம மீன் சாப்பிட்ற மீன் நல்லா இது கட்டிக்கால சீனி கட்டிக்கால சொல்லுவாங்க. நல்லா தான் டேஸ்ட் கூட சாப்பிட மாட்டேறேன். நல்லா இருக்கு டேஸ்ட்.